இடம்பலம் ம். என்டர்டெயினர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் 2யும் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட இத பத்தி பேசுறதுக்காக பிரியகுரல் அவர்கள் என்னோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ரிவ்யூக்கு போயிடலாம். இது அவர் பேர் எனக்கு தெரியல எனக்கு. பெனாங் பக் நட்டன் போட்டிருக்கு. ஐ ரியலி லவ் டு வாட்ச் யுவர் ரிவ்யூ. வெரி ஹானஸ்ட் அண்ட் நோ பார்ஷியாலிட்டி அப்படின்னுட்டுன்னு போட்டிருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் மலேசியா. தேங்க்ஸ் ஃபார் யோர் கமெண்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு. இப்போ நீங்க நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வருவாங்க மலேசியால இருந்து. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த கமெண்ட் அப்படின்னு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் நிறைய சௌந்தர்யாக்கான ஓட்ஸ் அந்த இதெல்லாம் இருந்தது. கார்த்திகா வர்ஷினி அவங்க ஐ சா யர் ரிவ்யூ மேம் சூப்பர்னு போட்டிருந்தாங்க. ஃப்ராஸ்டி ஃப்ராஸ்டி ஆக்சுவலி இஸ் ஃப்ரம் மிச்சிகன். ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டு போத் ஆஃப் யூ போட்டுட்டு ஃப்ரம் மிச்சிகன். அன்பயாஸ்ட் ரிவ்யூன்னு சொல்றாரு. தேங்க்ஸ் அ லாட் ஃப்ராஸ்டின் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது மோ happy new year to Idambalam entertainment team. The Big Boss shows a total flop and in loss. One of the major signs, no decoration or party for New Year, not even a cake. You guys keep rocking. The best review ever. Thanks, Moon போட்டிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே இதுதான் பிக் பாஸ்ல ஒண்ணுமே கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் நஞ்சம் பேர் வந்துட்டு அந்த பிக் பாஸ பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணமானவர்களில் நாங்களும் ஒரு இது அப்படின்றத நாங்க சொல்லிக்க பெருமைப்பட்டுக்கிறோம் நாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது இனிஷியலா எல்லாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் மேகலா வெரி குட் ரிவ்யூ நல்லா போட்டிருக்காங்க. நல்ல காம்பினேஷன் காம்போ நம்பல்துன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் ஹரிஷ் மேகலா சதீஷ்ன்னு போட்டிருக்கீங்க. நான் அதுதான் மறுபடியும் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஹரிஷ், ஓகே. ஹரிஷ் அப்படின்னு நான் 2 தடவ கமெண்ட் இல்ல பண்ணியிருக்கேன். ஹரிஷ் அது அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க டைப் பண்ணிட்டோம்னாக்கா அந்த ஆட்டோமேட்டிக்கா இதாகுது இல்ல, அதுதான் பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே. அந்த நெக்ஸ்ட் இதுல இது பண்ணிக்கோங்க. பிரியா கே வந்துட்டு இது பண்ணிருக்காங்க, எனக்கு புரியல அது. சோ அது என்னன்றது இன்னொரு வாட்டி நீங்க எடிட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேகலா வந்துட்டு சவுண்டோட இது நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னுட்டுன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. சோஃபியா வந்து சவுண்ட் வி லவ் யூ, அப்புறம் எல்லாம் சௌந்தர்யா குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. புஜி கோஷி அப்படி வந்துட்டு எஸ் மேம் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. நீங்க கிளியர் கட் ரெவ்யூ கொடுக்குறீங்க சிஸ் அண்ட் ப்ரோன்னுட்டுன்னு மஞ்சு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம கணபதி சார் வந்துட்டு இட் வாஸ் ஷாக்கிங் டு ஹியர் ஃப்ரம் யூ தட் தேர் வாஸ் அ பிளாட் டு எவிக்ட் சௌந்தர்யா ஈவன் வென் ஷி இஸ் நாட் இன் நாமினேஷன். The team led by Muthu, Ranav, Vishal, Jack and Manjari. Plotting is dangerous for BB show போட்டிருக்காரு. Your call to Vijay TV, Endemol, Hotstar and BB team to look into the matter, expressing anxiety that something ought to happen to Saundarya and prevent any such abnormal and obnoxious effort is quite welcome and போட்டிருக்காரு. Priya ma'am, your concern about fellow human being is best suited to the cause and very much appreciated. And I stand with you. Thank you, sir. This is expected of impartial, unbiased review. The day's proceedings mostly with Muthukumaran taking every opportunity to discredit Saundarya, hindering her chances becoming cooking team head, Ilanaka, the purchasing stores for the week, trying to break a confidence and potrikare. This is what we spoke yesterday. But Saundarya rightly defended herself. She was prepared to bear the consequences and praiseworthy. She is very intelligent, sir. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் அவங்க விளையாடிட்டு இல்ல. ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் இல்ல, ஷி இஸ் வெரி ஜீனியஸ் அப்படின்றத சொல்லணும். நிறைய தாட்ஸ் இருக்குது. அது எப்ப வேணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் முத்து, உங்கள் ரெவ்யூ அருமை, உங்கள் சேனல் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் போட்டு ஈசன் துணை இருப்பான்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி சார். முத்து வேற ஏதோ ரவீந்தர் சார் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்திருக்காரு போல. எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட். ரவீந்திரன் பேசுறது சரியில்லை. அவர் குடும்பத்தை சவுண்ட் ரசிகர்கள் பேசினா தாங்க மாட்டார். ரவீந்தருக்கு நாவடக்கம் தேவை. அவருக்கு தெரியும் அவரெல்லாம் கிண்டல் பண்ணாக்க என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அது ஒருத்தர் அனாவசியமா ரெவ்யூ கொடுக்கறதெல்லாம் வேற, பட் கிண்டல் பண்றாருன்றதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒண்ணு. இன்னமும் பேசிட்டு தான் இருக்காரு அவரு. எனக்கு தெரியல அது நேத்துல எப்படி முத்துவோட பிஆராவே ஆயிட்டாரு இவர்.
ம். நேத்து முத்துவோட ஒரு பிஆர். போஸ்டர் ஏதோ ரிலீஸ் பண்ணாரு. முத்துவோட பிஆராவே அவர் ஆயிட்டாருன்னு நான் பார்க்குறேன் நானு. ஸோ அந்த அதுதான், வகையில அதுதான். யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபேவரா நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல அவர் இருக்காருங்கிறது புரியுது. பட் ஏன் ம். நீங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஓகே. ஒரு ரிவ்யூவரா நீங்க ஆமா. அப்படி இருக்கும்போது தான் அது விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா, ரிவ்யூங்கிறது அன்பேஸ்டா இருக்கணும். நீங்க பேஸ்டா ஒரு ரிவ்யூ குடுக்குறீங்கன்னா, நீங்க தான் பிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நீங்களே தள்ளிடுறீங்க. அவங்களே அவங்கள தள்ளிக்கிறாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்றத விட ஒருத்தர வந்துட்டு டீகிரேட் பண்றதுல ரெடியா இருக்கீங்க. அதுக்கு யாரோ பே பண்றாங்களோன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அப்புறம் ஜூலியானா வந்துட்டு வென் ஈரோடு மகேஷ் கேம் முத்து டிட்ன்ட் ஓப்பன் த மவுத்ன்னு போட்டிருக்காங்க. ஈரோடு மகேஷ் கெப்ட் த ஹவுஸ் லைவ்லி வித் ஹிஸ் ஹியூமர். ஓகே, அது நேத்து நம்ம பேசினோம். அப்புறம் ஞான பிரகாசம் சார் வந்துட்டு முத்து தோத்தா ஜீரணிக்க முடியாமல் வாய் சவடால் பேசுறாருன்னுட்டு முத்துக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்டிருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சார் பண்ணிட்டு இருக்காருன்றத சொல்றேன். அப்புறம் முத்து வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட பேசினதெல்லாம் வந்துட்டு தவறான விஷயம். அப்புறம் மறுநாளே போயிட்டு அங்க சௌந்தர்யா கிட்ட அந்த இது மோதல் போக்கை குறைப்பது போல தெரியுது அப்படின்னுட்டு மரியா சுந்தர் அவங்க போட்டிருக்காங்க. உம் அவ்வளவுதான் ஹரிஷ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமெண்ட்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கெட்டிங் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மலேசியா, ஸ்ரீலங்கா, யூஎஸ், மிச்சிகன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ற இந்த என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அந்த அளவுக்கு நாங்களும் வந்துட்டு அந்த இது தெரிஞ்சு நாங்களும் வந்துட்டு எந்த இதுவுமே இல்லாம ஃபிளாஸ் இல்லாம அன்பயாஸ்டா கொடுக்குறோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு எங்களை வளர்த்துட்டு இருக்குன்றத நான் இந்த சமயத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். வெரி தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ் சொல்றேன். என்ன நிறைய பேர் சௌந்தர்யா சொல்லியிருக்கீங்க, ஜாக் சொல்லியிருக்கீங்க, முத்துக்குமரன் வருவாரு. சப்போர்ட்டிவ். நீங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் நாட் ராங். அதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், அந்த இது வந்துட்டு எனக்கு பிடிக்காது, அது பிரச்சனை கிடையாது. நீங்க யாருக்கு கேக்குறீங்களோ ஓட்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அந்த ஷோல ஆரம்பிக்கலாம். கேம்ல வந்துட்டு முத்து போட்ட பிளான வந்து முத்துக்கே ராணவ ஆடிட்டான் அப்படின்றதுதான் பார்க்க முடிஞ்சது அதுல. ஆனா தீபக்கோட அக்ரஸிவ் அந்த வெறித்தனம் ஒன்ஸ் அந்த ராணுவ கிட்ட இருந்து அந்த இதை வாங்கி பெல் அடிச்சுட்டு முத்துவோட போட்டோ அருண் எரிச்சதுக்கு அப்புறம் அது எங்க இருந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது பங்காளிங்க இந்த வெட்டு குத்து சண்டைன்ற மாதிரி எல்லாம் சினிமாக்கள்ல பாக்குவோம் பாரு, அந்த மாதிரி இருந்தது தீபக்கோட ஆட்டிடியூடு. அவ்வளோ வெறி. ஓடி போயிட்டு அருணோட போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் போயிட்டு அங்க எரிச்சிட்டு வந்த. ஐ டோன்ட் நோ நீ என்ன இதுல டிசர்வ் பண்றன்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இது டிட் ஃபார் டேட் பண்ணிட்டேன்றதையும் வந்துட்டு முத்து கிட்ட அந்த போட்டோவை காட்டுட்டு அதுக்கப்புறம் அருணை போயிட்டு ஹக் பண்ணிட்டு வந்து பண்றாரு. எனக்கு என்னன்னா ஏதோ சின்ன பசங்க பண்ணினாக்கா இப்ப விஷால் பண்ணினா நான் ரொம்ப பெருசா எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அது. பட் தீபக் வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பா நீங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்கன்றதுதான் வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது. அதே டாபிக் பத்தி பேசணும்னாக்கா பவியும் சவுண்டும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. முத்துக்கு வந்துட்டு சாதகமா போயிருந்தா ஜாக்கும் மஞ்சளியும் முத்துக்கு அகெயின்ஸ்டா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. தட் வாஸ் அ வெரி குட் அனலைஸ். பவித்ராவும் சௌந்தர்யாவும் பேசினது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணாது. பட் இப்ப யோசிச்சிருக்காங்கன்றது வந்துட்டு நல்லாவே தெரியுது. முத்து விளையாட ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு. அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்றது வரைக்கும் அனலைஸ் பண்ணிருக்காங்க. திஸ் வாஸ் ரியலி நைஸ் கேர்ள்ஸ் அப்படின்றத தான் அப்ரிஷியேட் பண்ண தோணுது. எப்படி இருந்தது ஹரிஷ் இது? நேத்தே நம்ம பேசணும் இத. பவித்ராவும் சௌந்தர்யா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானை வந்து மஞ்சரி முத்துக்குமரன் முன்னாடி பேசுறாங்க. அது முத்துக்குமரனுக்கு ஃபேவரா முடியணும் அப்படிங்கிறது தான் பிளான். பட் அந்த இடத்துல ராணவ் வந்து அதை அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் பார்க்கணும். அந்த பிளான் அப்படியே தன்னுடைய பிளானை மாத்திக்கிட்டார் ராணவ். ஸோ அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா மாறிடுச்சு அது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது முத்துக்குமரன் வந்து நேற்று அந்த லைட் டாஸ்க் வரைக்குமே முத்துக்குமரனால பாயிண்ட்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. லைட் டாஸ்க்ல மட்டும்தான் அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. இப்பவும் ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணல. இப்போ வரைக்குமே ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணல அவர்.
ஒரே ஓகே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணல, ஒரே ஒரு பாயிண்ட் தான் நேற்று அந்த லைட் டாஸ்க் மட்டும் தான் வந்திருக்கு அவருக்கு. ஸோ அந்த இடத்துல ராணுவ வந்து ரொம்ப தெளிவா இவங்க இதுதான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி தெளிவான கேம் ஆடினதை பார்க்க முடியுது. ஏன்னா ராணுவ வந்து ராணுவ இஸ் கேம் ஸ்பாயிலர். அது வந்து யாரோட கேம் ஸ்பாயில் பண்ணுவாரு எப்படி பண்ணுவாருலாம் சொல்ல முடியாது. எப்படி எப்படி வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஒருத்தருடைய அரசியல் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்களோ அது மாதிரி இவர் வந்து ஒருத்தருடைய கேம் பிளானை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணி அதை தனக்கு ஃபேவரா மாத்திக்கக்கூடிய இடத்துல ராணுவ இருக்காருன்னு பாக்குறேன். ஸோ அந்த வகையில ராணுவோடைய கேம் பிளான் ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் பவியும் சவுண்டும் ஓரளவு என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ரெண்டு பேருக்கும் அந்த கேம் புரிதல் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா ரெண்டு பேரையும் வந்து ஒதுக்குற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் யாரும் பெருசா கன்சல்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. பட் ஒரு இடத்துல நீங்க வந்து ஜாக் எல்லாரோடையும் க்ளோஸ்ல இருக்கும்போது ஜாக் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இப்ப அதுதான் நான் பாக்குறேன். ஜாக் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி, ரயானோட க்ளோஸ்ல இருக்கும்போது அவங்க கூட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து சவுண்டோட ஒன்று சேர்றதை பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பேரா இருக்கும்னு நான் பாக்குறேன். கேமை பொறுத்தவரை ஒரு நல்ல பேரா இவங்க வந்து ஒரு நல்ல டீமா இவங்களால வந்து கேம் ஆட முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில அவங்க போடுற ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், அவங்க வந்து பேசுற விஷயங்கள், சில தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. முத்துக்குமரன் வந்து அவருக்கு பிளான் போட்டது ராணுவ வந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறது. இதே மஞ்சரி ஒரு பிளான் போட்டு அது முத்துக்குமரன் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா அது முத்துக்குமரன் இதே மாதிரி பேசியிருப்பாரா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பேசினதோட எல்லாமே வந்து அவங்க தாட் ப்ராசஸே மாறி இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அண்ட் இப்பதான் கரெக்டா யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, நீ இப்ப சொன்ன இல்லையா முத்துக்குமரன் ஒண்ணுதான் வாங்கியிருக்காரு, இப்ப இவ்வளவு ஆட்டத்துக்கு அப்புறமும் வந்துட்டு ஒண்ணுதான் வாங்கியிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், இந்த மண்ணாங்கட்டிக்கு எதுக்குயா வந்த நாள்ல இருந்து ஸ்ட்ராட்டஜி நீ ஒரு பாயிண்ட் வாங்குறதுக்கும் விஷால் 6 பாயிண்ட்ல இருந்து இப்ப 5 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 5 பாயிண்ட் வாங்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கு நீ எதுக்கு நீ என்ன நம்ம எந்த நேரமும் ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்னுட்டு மூளையை கசக்குறன்னுட்டுன்னா ஒரு ஏதோ பிலிம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எது பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி. இவர் பண்ணாக்க அது ஸ்ட்ராட்டஜி, இன்னொருத்தர் பண்ணாக்க அது அன்எத்திக்கல். இப்ப ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதுதான் இவருக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி. இப்படிதான் வந்துட்டு முத்து ஒவ்வொரு இதுவுமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப அழகா இருந்தது ப்ரொமோ. ரயான் சொல்றாரு, இந்த கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த 5 பேரை சொல்றாரு, எங்களுக்கு அகெயின்ஸ்டா நீங்க 5 பேரு ஸ்ட்ராங்னு காட்டிக்க என்ன காலி பண்ணீங்க சூப்பர்னுட்டுன்னு சொல்றாரு. இது என்ன சொல்றேன் நானு, ரயான் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வாயை திறந்தியேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யார் நீ ஆரம்பத்துல இருந்து சௌந்தர்யா சொல்றது இதுதான், நம்ம கேம நம்ம ஆட வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சவுண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து எல்லாம் குரூப் பண்ணிட்டுன்னு முத்துதான் இன்னும் பெருசா கேம் பிளேயர் மாதிரியும் என்ன சொல்றது கேம் பிளானர் மாதிரியும் இப்போ இந்த இதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு சொல்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்னாக்கா வந்துட்டு மேப் போட்டு எல்லாம் பாக்குவாங்கல்ல டிடெக்டிவ், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் முத்துவ கற்பனை குதிரைகள் எல்லாம் ஓட விட்டு இன்னும் முத்து ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்க என்ன நாடெல்லாம் தாண்டி காடெல்லாம் தாண்டி போய் எல்லாம் மேப் போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு முத்துவ வந்துட்டு ஒரு பிரகடனம் பண்ணிட்டு அங்க ஒண்ணுமே இல்ல, ஜீரோன்றதுதான் வந்துட்டு ரொம்ப எப்படி ஆணித்தரமா ப்ரூவ் ஆயிருக்குன்றத சொல்றேன் நானு. இதுல அதான் சொன்னாங்க, பையனோட சிஸ்டர் அதான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஜாக்லின் ஃபேவரா நீ பேசிட்டு இருக்க, ஜாக்லினே உனக்கு ஃபேவரா இல்ல அப்படிங்கறத ரயனோட சிஸ்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட முதல்ல வச்சாங்க. முதல்லயே அதைத்தான் சொன்னாங்க, நீ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி கேம் ஆடணும், எல்லாருக்கும் நீ அவங்களுக்காக பேசுறேன் இவங்களுக்காக பேசுறேன்னு போகாம உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காட்டு, உன்னுடைய இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படிங்கறத அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கோம் ரயானுக்கு. பட் ஸ்டில் அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து இப்பவும் ரயானுக்கு இப்பதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. மேபி இனிமே அவர் கொஞ்சம் தெளிவா ஆடினா பெட்டரா இருக்கும்.
எனக்கு தெரியல, வீட்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்றப்ப சம்திங் இஸ் ஏன்னா வாட் இஸ் கோயிங் அவுட் சைடுன்றது வந்துட்டு தெரியாது உனக்கு. சோ தே ஆர் கிவிங் சம் ஹிண்ட்ஸ் டு யூ அப்படின்றப்போ வை கான்ட் யூ கிராஸ்ப் இட்ன்றது தான் என்னோட கொஸ்டின். ஜாக் கிட்ட அந்த இது பண்ணாத, ஜாக்கே உன் முதுகுல குத்துறாங்கன்னா நீ ஜாக் கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்டாக்க ஜாக் வந்துட்டு ஆமாண்டா நான் முதுகுல குத்துனண்டா நான் சொல்லுவாங்க. இல்ல ரயான் இது இப்படி பேசினது, அது அவங்க இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க. சோ அவங்க என்ன சொல்றது, சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு ரயான் கிட்ட பேசியாச்சு. இப்போ ஜாக் வந்துட்டு புனிதர் ஆயிட்டாங்க இவருக்கு. சோ எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி கிளி மாதிரி போல அடுத்தவங்க சொல்றத அப்படியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரகங்களா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா 1000 டைம்ஸ் பெட்டர்ன்றத நான் சொல்லுவேன். என்னையோ இங்க இருக்கோ அதுதான் செயல்பாட்டுல இருக்கு. நீ சொல்லி நான் சொல்லி எல்லாம் வரது கிடையாது. இதுக்கு முத்து வந்துட்டு ரயான் கிட்ட சொல்றாரு, பயப்படுற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் எல்லாம் நீ இல்லன்னுட்டு. ஆனா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, நீ வந்துட்டு ஜீரோல இருக்கிறவங்க ராணவெல்லாம் கூப்பிட்டு நீ எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்டு வச்சுக்கின்னு இத்தனை பேரை வச்சு ரயான் ஒரு பையனை அடிச்ச. அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பொய் மஞ்சரி பேசுற மாதிரி, எதுக்கு அந்த பொய்? நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் நீ ஆள் இல்லைன்னு, நீ அது பெரிய ஆளா இருந்ததுனால தான் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரயான் அட்டாக் பண்ணினது. முத்துக்கு வந்துட்டு பிசிக்கலா ஒரு விளையாட்டு ஆடணும்னாக்கா தனியா எல்லாம் ஆடுறது கிடையாது, யாராச்சும் ஒருத்தர் வேணும். இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. இப்ப அவருக்கு வந்துட்டு வேணும், அவருக்கு வீக்னஸ் இருக்கு, அவருக்கு வேணும். பட் அது வெளியில சொல்றது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. நான் முன்னாலே சொல்றாரு நீ தான் வந்துட்டு டார்கெட்னுட்டுன்னு. அப்போ டார்கெட்டுக்கு எதுக்கியா இந்த 5 பேர்? இப்ப மஞ்சரி சொன்ன மாதிரி அந்த மஞ்சரிய கூட அங்க இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்கலாம்ல ராணவ விட்டுட்டு. இப்ப நீ இந்த 0-0ன்னு சொல்றப்ப மஞ்சரி அதானே கேக்குறாங்க, நான் 1 எடுத்திருக்க அப்ப என்னையும் கூப்பிட்டுருக்கலாம் இல்லன்றது கேக்குறாங்கல்ல. சோ முத்துவும் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ்ன்றதுதான் எனக்கு தெரியல. அது என்ன சொல்றது, அவரோட வார்த்தைகள் ஒன்னொன்னும் கேக்குறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பீப் போட வேண்டி இருக்கு முத்து பேசுறது. I really don't know why Big Boss Vijay Television supporting him and giving encourage அப்படின்றத நான் கேக்குறேன். நானு எதுக்கு அவரை இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன் நானு. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு முட்டு கொடுப்பீங்க சொல்லு. இப்போ பொது இடத்துக்கு இப்ப நீ மேடையில மைக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுவியா நீ? இது 24/7 தெரியும். வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டு நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள்ன்றது தெரியும் உனக்கு. அவங்க கிட்ட எல்லாம் எல்லாமே அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸா தான் இருக்கணும் பேசுறது. ஏன்னா பீப் எல்லாம் வருது. சோ பீப் போட்டு அது பவித்ராட்ட ஏதோ பேசுறாரு, ரொம்ப கன்றாவியா இருக்கு. என்னடா பண்றீங்க உள்ள, என்ன பேசுறீங்கன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இவ்வளோ எல்லாம் கூட வஸ்டா இருக்குமா? எப்படி அது என்கரேஜ் பண்றாங்க பிக் பாஸ்லன்றது எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு. திஸ் இஸ் ரியலி ஆக்வர்ட். இப்ப நான் முத்துவை எப்படி நான் டேஞ்சரஸ் அப்படின்றத நான் சொன்னேனோ, கொலன்னுட்டு நான் அந்த மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இது வந்துட்டு இந்த பீப் போடுற அளவுக்கு பேசுறதுன்றது வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி. we haven't heard such words. அது வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமா பெண்கள் கிட்டயே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஷோல பேசுறாரு அப்படின்றப்போ வந்துட்டு முத்து மேல என்ன மரியாதை இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நீ கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன் நானு. அத பத்தி சொல்லு ஹரிஷ். இல்ல இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது முத்துக்கிட்ட ஃப்ரம் த பிகினிங்கே இல்லைன்னு தான் பார்க்க முடியுது. அது ஆரம்பத்துல ஒரு 3 வாரம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே கொஞ்சம் அக்வர்டா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ஷோ வரும்போது அனிதா சம்பத் இதே மாதிரியான வார்த்தைகள் நிறைய பீப் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. அனிதா சம்பத் இன்னும் கொச்சையாவே பேசினாங்க அவங்க. பட் அதெல்லாம் ஓடிடியில வந்து என்ன சொல்றது, அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அது ஓடிடியில அதுக்கு வந்து மியூட்டும் பண்ணல, பீப்பும் போடல. அந்த இடத்துல கம்ப்ளீட்டா அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஓடிடியில. பட் இது வந்து ஓடிடி ஷோ கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்டா டெலிவிஷன்ல பார்க்கக்கூடிய ஷோ மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது முத்துக்குமரன் புரிஞ்சுக்கணும். பட் அவரு என்ன நினைச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. இது வந்து இத உங்களுக்கு வந்து பேச்சு வழக்குன்னு சொல்ல முடியாது. இது பேச்சு வழக்குல வராது. நீங்க நேற்று பேசுனதெல்லாம் பேச்சு வழக்குலயே வராது. கிராம பேச்சு வழக்குல இப்படிலாம் பேச மாட்டாங்க ஆக்சுவலா.
கிராம பேச்சு வழக்க அவங்க பேசுவாங்க. அவங்க எப்படின்னா நாசுக்கா பேசிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு பீப் போடுற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்காது. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் இன்னும் பெட்டரா இருக்கணும். கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நேத்து நான் கொலைன்னு சொல்றாருன்னு பயந்தேன். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறப்போ வந்துட்டு லேடிஸ்க்கு அங்க சேஃப்டி இல்லையோன்ற பயம் வந்துட்டு தன்னால வருது. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு முத்து பீப் போட்டு அதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரிதான் பாலாவும் அனிதாவும் வந்துட்டு அந்த சோஃபா கிட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை அனிதா சொல்றது வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த பாட்டில் வெயின்னு சொன்னதுக்கு அனிதா ஒரு வார்த்தை சொல்றது டெலிகாஸ்ட் ஆச்சு. நீங்க பீப் எல்லாம் போடல. ஒரு பெண்ணுக்கு நீங்க அதை செய்திருக்கணும். அந்த நியூஸ் ரீடர் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கெரியர் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. அதுக்காக வந்துட்டு நீங்க அப்போ பீப் போட்டிருந்தாக்க பரவாயில்ல. முத்து பேசுறது மொத்தமே அப்படி இருக்கு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்னாக்க நீங்க எத்தனை பீப் போட்டு ஊரை ஏமாத்துவீங்க? எனக்கு தெரியல. 1-2னா போடலாம் ஹரிஷ். அந்த ஒண்ணுக்கே வந்துட்டு நீங்க போடல. நீங்க அப்படி இருக்கும் போது வந்துட்டு இது எத்தனை பீப் வருது தெரியுமா அந்த வார்த்தைகள்ல? அந்த வார்த்தைகளோட அர்த்தமோ அருவருப்பா இருக்கு. இப்ப முத்துவோட பேச பாக்குறதுக்கே எனக்கு ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். நாட் ஒன்லி வந்துட்டு இப்ப அந்த கொலை அதை தாண்டி பெண்களுக்கு சேஃப்டின்றத பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பெண் உரிமைக்காக பேசிட்டு இருக்கேன் நான். இது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்டா நானு அப்படின்னுட்டு கதறது. ஆனா ஒரு பிசிக்கல் டாஸ்க்னு வந்துட்டாக்கா அதுல வந்துட்டு அது ஸ்ட்ராங்கஸ்ட் பாய்ஸ் இந்த ராணுவ மாதிரி ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கிறது. இதுல எங்கடா கண்ணியம் இருக்குன்னு கேக்குறேன் நான். கண்ணியத்தோட விளையாடணும், மேம்படுத்த விளையாடணும், கண்ணியத்தோட விளையாடணும். இதுல கண்ணியம் எங்கடா இருக்கு? நீ ஆடிட்டு இருக்கிறது, நீ போட்ட ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் நல்லா தெரியுது. அப்புறம் என்ன? அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ஜீரோ அக்செப்டன்ஸ். எதையுமே வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. இப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒண்ணு வந்துட்டு அந்த பிபில வந்துட்டு அது தவறுன்னுட்டு இனிஷியேட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் லோ ஆனாரு. இல்லைன்னா அது வந்துட்டு வேற மாதிரி போயிருக்கும். இப்ப இன்கேஸ் வந்துட்டு அந்த டாஸ்க் எதுவுமே யாருமே அப்போஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு கெட்ட பேரே இல்லாம இருக்கும். இவர் பண்றதுதான் அங்க ஹீரோயிசமா இருந்திருக்கும். நல்ல வேளை பிக் பாஸ் வந்துட்டு அதை பண்ணினாருன்றதுல நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. ஏன்னா ஒரு அந்த நல்லவன் இமேஜ்ன்றத கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்மள அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க எல்லாருமே. இது ஜாக் பண்றப்போ ஆக்டிங்ன்றது தெரியுது. பட் முத்து பண்றப்போ வந்துட்டு என்னமோ பரிதாபமா பண்ற மாதிரி இருக்கு. பட் முத்து டோட்டலி வந்துட்டு யூர் ராங் பர்சன்ன்றத நான் சொல்றேன். ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த விஜய் சேதுபதி ஷோலயே முத்துக்குமரன் வந்துட்டு அவரோட தப்ப மறைச்சு மத்தவங்களோட தப்ப சுட்டி காட்டுவாருன்றத வந்துட்டு ரொம்ப கிளீனா சொன்னாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கு. பட் வீட்டுல இருக்கிறவங்க இவ்வளவு நாள் கூட இருந்தே வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்காம போனாங்கன்றது எனக்கு தெரியல. ஹவு டு யூ see about it, ஹரிஷ்? முத்துக்குமரன் வந்து அவருடைய தவறுகள் மறைக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து என்ன சொல்றது, அவர் பண்ற தவறுகளை தாண்டி அவர் தவறு பண்ணும்போது அந்த தவறை சுட்டி காட்டாம மற்றவங்க பண்ற தவறுகளை சுட்டி காமிச்சு அதை திசை திருப்புற வேலையில தான் பாக்குறாருன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில சௌந்தர்யா அந்த விஷயங்கள் சொன்னதெல்லாம் பெட்டர். அண்ட் இப்பதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது என்ன நடக்குது என்னங்கிறது ஓரளவுக்கு புரியுது. பட் ஸ்டில் முத்துக்குமரன் தாண்டி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு முத்துக்குமரன் வந்து அவருக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு, ஒரு 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 ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ்க்கு வந்து ஒரு ஓட் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த வாக்குகளை எப்படி கவரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர அந்த வாக்குகள் எனக்கு தேவையில்லைன்னு யாரும் வர மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து முத்துக்குமரன் கூட தான் இருப்பாங்க. அவர் என்ன தவறு பண்ணாலும் அந்த தவறுகளை வந்து பெரிய அளவில் எடுத்துக்காம பேசாம தான் இருப்பாங்க. பட் அதே தவிர வந்து சௌந்தர்யாவோ பவித்ராவோ பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே சண்டைக்கு போவாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட கொலையாடி சண்டை மாதிரி இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். முத்துக்குமரன் அதே தவிர பண்ணா 2 பேருமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்த பிக் பாஸ் வீடே அப்படிதான் இருக்கு. பார்ஷியாலிட்டி பார்த்து தான் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு பிக் பாஸ் வீடு. செகண்ட் ப்ரோமோல முத்து மஞ்சரி ஜாக்குக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து சகுனி வேலை பார்த்துட்டு போயிருக்க அப்படின்னுட்டு மஞ்சரியை பார்த்து முத்து சொல்றாரு.
அது முடிஞ்சு போனதெல்லாம் ஏன் எதுக்கு எடுத்து பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி ஜாக் வந்துட்டு ஏதோ சொன்னதுக்கு நீ விளையாடுறதும் அதுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு. ஏதோ சம் கிளாஷஸ் அங்க ஆயிருக்கு. இவங்களுக்கும் வந்துட்டு அது கொஞ்சம் உறுத்தலா இருக்கு, தன்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அது என்ன சொல்றது, நம்ம பேசுறதுதான், நான் என்ன சிங்கிள் ஆடுறேன்னுட்டு எதுக்கு குரூப் சேர்க்கிற அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஹரிஷ். ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இவர் முத்து வந்து துபாயில ஆப்ரா போட் ரைட் போயிட்டு இருக்காரு. அது வந்துட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது நாங்கெல்லாம் என்ன கேக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு அவரு செல்ஃபி எடுத்து, ஐ மீன் வீடியோ எடுத்துட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துட்டு நாங்கெல்லாம் இங்க போயிட்டு இருக்கோம், துபாய் போயிட்டு இருக்கோம், எல்லாம் அந்த போட்டிங் இதெல்லாம் அந்த ரைட் எல்லாம் வந்துட்டு இது 25 ரூபாய் நம்ம ஊர் கணக்குல அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு ரொம்ப விளக்கமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. பட் நான் என்ன கேக்குறேன்னா, துபாய்ல நீ அந்த சாப்பிட்ட காசுல கூட ஒரு எல்இடி டிவி உங்க வீட்டு அம்மாக்கும் அப்பாக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாமே இது வரைக்கும். ஏன் வாங்கல முத்து? நீ என்ன சிம்பத்தி இங்க கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க? கஷ்டப்படுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க? துபாய்க்கு போக முடிஞ்சது இல்ல, நீ சாப்பிட்ட பாரு, அந்த சாப்பாட்டோட விலைய வச்சு சொல்றேன் நானு. நீ அதை ஒரு எல்இடி டிவி இல்லைனாக்கா அதை வாங்கி கொடுக்கலாமே, ஏன் அது வாங்கி கொடுக்கல இவ்வளவு நாளைக்கு அப்படின்றதான் நான் கேக்குறேன் நானு. இதுல வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, இது மூவி லான்ச், முத்து வந்துட்டு போனது அந்த ரைடு வந்துட்டு மூவி லான்ச்சுக்கு போனாரு. ராவண கூட்டம் அப்படின்ற படத்துக்கு வந்துட்டு துபாய்ல அதுக்கு மூவி லான்ச்சுக்கு வந்துட்டு முத்துவை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடியூசர் ஸ்பான்சர் பண்ணாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? முத்துவுக்கு ஸ்பான்சர் இல்ல, கண்ணன் ரவி சார் வந்து கூப்பிட்டு போனாரு, அது உண்மைதான். கண்ணன் ரவி சார் வந்து துபாய்க்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரமோஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அது உண்மைதான். எல்லாருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சு, எனக்கும் அந்த ஆஃபர் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கல் மட்டுமே நம்மளுக்கு வந்து இது அப்படிங்கிறதுனால சினியில வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆயிட்டோம். பட் எல்லாருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சு. முத்துக்குமரனுக்கு வந்து அந்த ஆஃபர் எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து விஜய் டெலிவிஷன்ல அந்த இதுல பேசுறதுனால, பேச்சு விஷயங்களை பேசுறதுனால அவர் கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. விஜய் டெலிவிஷன்ல இருக்கிற பெரும்பாலான செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. விஜய் டெலிவிஷன்ல இருந்து குரேஷி கூப்பிட்டுருக்காங்க, குரேஷி போயிட்டு வந்திருக்காரு துபாய்க்கு, நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சேனல் வைஸ்ல கூப்பிட்டுருக்காங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனை கூப்பிட்டுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு இந்த சினி ப்ரமோஷனுக்கு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணி கூட்டிட்டு போறாரு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க ஃபுட் அகாமடேஷன் வந்து எல்லாமே வந்து ப்ரொடியூசர் டீம் தான் பாத்துப்பாங்க. அந்த இடத்துல இவங்க செலவு பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பட் ஸ்டில் டிராவலிங் சார்ஜஸ், அங்க நீங்க வேற எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிராவலிங் சார்ஜஸ் நீங்க தான் போட்டுக்கணும். அதுதான் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டோம், அதுக்கு நீங்க செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. குரேஷி எங்கேயோ போயிட்டு வந்தாரு, ஏதோ டெசர்ட் ஏரியாவுக்கு எங்கேயோ போயிட்டு வந்ததா ஞாபகம். அதை தாண்டி வேற யாரும் எங்கேயும் போன மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. இப்ப இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு வந்துட்டு சாப்பாடு கூட்டிட்டு போறது வருது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீ இப்ப வீட்டுல இருந்து வரதுக்கான எக்ஸ்பென்ஸ்ல இருந்து வந்துட்டு உனக்கு கையில ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நீ இப்ப வந்து இங்க என்ன ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க கொள்றாங்கனாக்க கையில ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்ல கூட வாங்கிருக்கலாமே. நீ ஏன் டிவி இல்ல அது இல்ல இது இல்லன்னுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன், என்ன சிம்பத்தி நீங்க எல்லாம் இங்க கிரியேட் பண்றீங்க? சிங்கிள் மதர்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க, இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. எனக்கு புரியல இதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஜெஃப்ரி ரொம்ப அழறப்பதான் அதெல்லாம் வாயிலிருந்து வரும். அவன் வந்துட்டு அந்த வின் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினான், எங்க அம்மாவோட சிரிப்புன்றதெல்லாம். இப்ப நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜெஃப்ரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு கடன் இருக்கு, கடன்காரங்க எல்லாம் நிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்க எல்லாம் ஜெஃப்ரி ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ அவ்வளவு சின்ன பையனுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட நமக்கு இல்லையான்றதுதான் கேள்வியே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தேர்ட் ப்ரோமோ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அந்த போன் டாஸ்க்கு போயிருக்காங்க. அது ஏதாச்சும் 24/7 வந்ததா? ஏன்னா வந்துட்டு ரயான் கப்பு இது பண்றாரு, 90 செகண்ட்ஸ்குள்ள கப் அடுக்கணும்ன்றப்போ வந்துட்டு ஹி ஃபெயில்டு. அதுக்கப்புறம் ராணவுக்கு வந்துட்டு 5 லிட்டர் வாட்டர் கொடுத்தாங்க. பட் இதுல வந்துட்டு முத்து அவுட் ஆஃப் கேம்னு நினைக்கிறேன் இதுல.
ராணவ் யாருக்காக அந்த 5 லிட்டர் குடிச்சாருன்றத நான் பார்க்கல. நானு 20.7ல இத பத்தி ஏதாச்சும் வந்துச்சா? இல்ல நான் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. அது இனிமே தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஷூட் பண்ற டைம் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. மேபி ஆகல. இனிமே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஏதோ அந்த டாஸ்க்ல தோத்துட்டாருன்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். முத்துக்குமரன் அந்த டாஸ்க்ல தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்கு ஏதோ டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா தெரியல. அது ஒரு இது பார்த்தேன் நானு. ஜாக் வந்து இதுதான் வந்துட்டு கடைசி, இனிமேல் வந்துட்டு இந்த டிடிஎஃப் கேம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சௌந்தர்யா தலையில கைய வைக்கிறாங்க. பட் அது ப்ரோமோல வந்தது. அது 24/7ல வந்த நீங்க வந்து அந்த டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த டாஸ்க் கொடுத்தவங்க தான் வெளியில போயிடுவாங்க. கம்ப்ளீட்டா அந்த டாஸ்க் கொடுத்தவங்க தான் கேம் விட்டு கம்ப்ளீட்டா வெளியில போயிடுவாங்க. ஸோ அப்போ சௌந்தர்யாவுக்கே டாஸ்க் கொடுத்தாலும் சௌந்தர்யா அந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை அந்த டாஸ்க்கை மீறிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாக்லின் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் இதை தெரிஞ்சு ஆள் சூஸ் பண்ணி சொல்றாங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை இப்போ வரைக்கும். டெலிகாஸ்ட் ஆகல. சோ வேற என்ன சுவாரஸ்யமா இருந்தது ஹரிஷ்? ஏன்னா கேம்ன்றதுனால வந்துட்டு ஒன்னும் விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் அந்த காசிப்பிங் அந்த மாதிரி கூட எதுவும் இல்லாம இருக்கு. சோ இவ்வளவு நாள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நாமளா வந்துட்டு பிச்சு பிச்சு போட்டு எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த பிச்சு பிச்சு போட்டு எடுக்கிறதுக்கு கூட ஒன்னும் இல்ல. ஜலடால வச்சு ஜலிச்சா கூட வந்துட்டு ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு பிக் பாஸ் ஹவுஸ். இது வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருந்ததா பாக்குறதுக்கு? நேத்து வந்து ஆக்சுவலா பவித்ரா அவங்கள வாண்டடா வெளியில அனுப்பிச்ச மாதிரி இருந்தது பிக் பாஸ் டீம். அவங்க கைய வச்சுட்டு தான் இருந்தாங்க. அது எப்படி ஆஃப் ஆச்சு எனக்கு தெரியல. கையை எடுக்கவே இல்லை. அவங்க கையை அப்படியே தான் வச்சிருக்காங்க, எடுக்கவே இல்லை. அந்த கையை அசைவும் இல்லை. ஸோ அசையாத டைம்ல அவங்க அந்த லைட் வந்து ஆஃப் ஆனது எப்படி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அது வாண்டடா பிக் பாஸ் டீம் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அது தெரியல. நான் கை தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அந்த ஃபுட்டேஜை மட்டுமே வந்து ரீப்ளே பண்ணி பார்த்தாலும் ஸ்லோ மோஷன்ல பார்த்தாலும் அவங்க கை எங்கேயும் அசைச்ச மாதிரியும் இல்லை, அது மூமெண்ட்டும் இல்லை, வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. அப்படிங்கிறப்போ எப்படி ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது புரியல. எனக்கு தெரியல. சௌந்தர்யா தான் அப்படிதான் ஆச்சு. அந்த ஒரு பிளிங்க் ஆச்சு. எதுக்கு பிளிங்க் ஆச்சுன்றதே தெரியல எனக்கு. சோ வை தே ஆர் டூயிங் திஸ்ன்றது தெரியல. சோ என்னையும் வந்து டிடிஎஃப் யாராச்சும் அனுப்புங்க. ஆனா இப்ப இந்த ஓட்டிங் இது எப்படி இருக்கு ஹரிஷ்? ஓட்டிங் என்னை பொறுத்தவரை அது பெரிய அளவுல யாரும் ஈடுபாடு காட்டலங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் பெரிய அளவுல ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது தகவல் இருக்கு. பெரிய அளவுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஓட்டிங்லயும். இல்ல இப்ப இது வரைக்கும் இப்ப இன்னைக்கு பார்த்த வரைக்கும் லிஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு மஞ்சரி அண்ட் பவித்ரா தான். ஆமா. சோ எனக்கு பவித்ரா போட்ட எஃபர்ட்டுக்கு அது இருக்க கூடாதுன்றதுதான். ஏன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த என்ன சொல்றது, அந்த கடைசி நாள் வரைக்குமாச்சும் அந்த வீட்டுல இருந்து இது பண்ணிட்டாச்சும் கூட்டிட்டு போகலாம் அவங்க. சோ என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இன்னும் இருக்கு, பாப்போம். யூஸ்வலா வந்து இந்த மாதிரி ஓட்டிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு 20% யாராவது ஒரு பிளேயர் வாங்கிடுவாங்க. பட் இந்த முறை வந்து யாருமே வந்து 15% கிராஸ் பண்ணல. தீபக் கூட 14 நம்ம தான் அதே அந்த இடத்துல தான் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது. ராணுவும் அதே 14%ல தான் இருக்காரு. ஜாக்லின் விஷால்லாம் 12% 13% இருக்காங்க. ரயான் 10% 11%ல இருக்காரு. அருணும் அதே 10-11%ல தான் இருக்காங்க. பவித்ராவும் 11%ல தான் இருக்காங்க. மஞ்சரி 10% ஓட்டுல தான் நம்ம இருக்காங்க. பெரிய அளவுல ஈடுபாடு காட்டல யாரும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஓட் பண்றதுக்கு பெரிய அளவுல யாரும் ஈடுபாடு காட்டலன்னு தெரியுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் ஓட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ரெண்டு தரப்புலையும் ஏன் ஓட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். நீங்க ஓட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய சௌந்தர்யாவுக்கோ இல்லை இவங்களுக்கு முத்துக்குமரனுக்கோ இருந்தா போதும், வேற யாருக்கும் தேவையில்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா தேவையில்லாம ஒண்ணுமே பண்ணாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. நீங்க இவங்களுக்கு ஓட் பண்றோம் அவங்களுக்கு ஓட் பண்றோம் நீங்க பண்றதுனால ஸ்பிளிட் ஆகி ஓட் ஆகுறது என்ன ஆகுது, நாளைக்கு வந்து முத்துக்குமரனோ இல்ல சௌந்தர்யாவோ ஃபைனல்ஸ் போனா கூட அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டா ஆகிடும். இவங்க இந்த ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களால ஒரு டஃப் ஃபைட் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்களா வந்து தேவையில்லாம நீங்களா வாண்டடா வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அது தேவையில்லாத விஷயம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஓட் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்கிறது என்னுடைய பார்வை.
ஓகே. இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா பவித்ரா அது கொஞ்சம் கம்மி இருக்கும்போது, மத்தவங்க இன்னும் சும்மா இருக்கவங்க எல்லாம் உள்ள இருக்காங்களே, பவித்ராக்கு ஏன் இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி ஹரிஷ், வேற எதுவும் விஷயங்கள் கிடையாது பேசுறதுக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு, ஏன்னா வேற எதுவும் அந்த 24/7லயும் வந்துட்டு எதுவும் ரொம்ப எல்லாம் வரல பாக்குற மாதிரி எல்லாம். ஸோ இன்னைக்கு அந்த 1 hour ஷோ பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் நாம். நாளைக்கு டிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்துரும். மேக்ஸிமம் டிஆர்பி ரிசல்ட்ஸ் நாளைக்கு மத்தியானம் வந்துரும். அத பத்தியும் பேசுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறோம் நாங்க. இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சார்பாக ஃப்ரம் பிரியா அண்ட் ஹரிஷ். ஹாப்பி நியூ இயர். நன்றி.